வணக்கம். என்னோட பெயர் கமலாதேவி. நான் ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன நன்றியுரையோடு நான் என் பேச்சை தொடங்குகிறேன். ஃபஸ்ட்டு எக்காலத்திலும் எனக்கு உறுதுணையாய் நிற்கின்ற எனது பெற்றோருக்கும், போட்டித் தேர்வர்களுக்கு நல்வழிகாட்டியாக இருந்து பல வெற்றியாளர்களை உருவாக்கி கொண்டிருக்கிற சுரேஷ் IAS அகாடமி மற்றும் நிறுவனர் திரு சுகை சாமுவேல் ஐயா அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஃபியூச்சர் அஸ்பைரன்ஸ் சில விஷயங்கள் மட்டும்தான் நான் சொல்ல விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். போட்டித் தேர்வர்கள், நீங்கள் ஒரு போட்டித் தேர்வுக்கு படிக்கிறீங்க அப்படிங்கிறதே உங்களுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, வெற்றிக்கான முதல் படி. இந்த வாய்ப்பு கூட கிடைக்காம எத்தனையோ பேர் வெளியில் இருக்காங்க. அதனால் உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கோங்க. காலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் டைம் இருக்குன்னு யோசிக்காதீங்க. ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண பாருங்கள். நம்ம டிஎன்பிசி எடுத்துட்டோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் நம்ம பாஸ் பண்ணி ஜாப் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆயிரும். அந்த 5 வருஷம் அப்படிங்கிறது அந்த காலத்தை இழந்தவங்களுக்கு தான் அதோட வழி தெரியும். அதில் நானும் ஒருத்தி தான். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, காலங்களை வேஸ்ட் பண்ணாதீங்க. டைமை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி சூழ்நிலை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு ஃபேமிலி சைடு இருக்கும், ரிலேட்டிவ் சைடு இருக்கும். அதையும் தாண்டி பல விமர்சனங்கள் வரும் உங்களுக்கெல்லாம். அதையெல்லாம் எதுவுமே நீங்கள் காதில் போட்டுக்காதீங்க, மனசில் வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. உங்களோட செயலை நீங்கள் எந்த கோல் அச்சீவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த அச்சீவை நீங்கள் நோக்கி போகிற வரைக்கும், முடிக்கிற வரைக்கும் நீங்கள் மௌனமாகவே இருந்துருங்க. அது மட்டும்தான் உங்களுக்கு பதிலாக இருக்கும். எது பேசுறதா இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சுட்டு பேசுங்க. அப்புறம் எனக்கு இந்த அகாடமியில் ரொம்பவே கை கொடுத்த விஷயம் என்னென்னா, டெஸ்ட் பேட்ச், அப்புறம் ஸ்டடி ஹால்லாம் பார்த்தீங்கன்னா காலைல 6 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. ஈவினிங் 5 மணி வரைக்கும் இருக்கும். நம்ம வீட்டில் இருந்தால் கூட அவ்வளோ நேரம் படிப்போமான்னு தெரியாது. ஆனால் இங்கே குறைஞ்சது 8 மணி நேரமாச்சும் படிக்கலாம். மற்ற கிளாஸ்க்கு லீவ் விட்டாலும் விடுவாங்களே தவிர ஸ்டடி ஹால் இது வரைக்கும் எப்போவுமே க்ளோஸ் பண்ணதே கிடையாது. டெய்லி ஓப்பனில் தான் இருக்கும். அதே மாதிரி டெஸ்ட் பேட்ச் அப்படிங்கிறது உங்களை நீங்கள் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறது டெஸ்ட் பேட்ச் மட்டும்தான். உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்கன்னு அந்த இடத்த தீர்மானிக்கிறது டெஸ்ட் பேட்ச் தான். அதையும் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்கே ஒவ்வொரு அச்சீவர்ஸுமே பேசிட்டு போகிறாங்க. அவங்க யாருமே சாதாரணமாக இந்த இடத்துக்கு வரல. அவங்களுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு இருக்குது, பல விமர்சனங்கள் இருக்குது. அதையெல்லாம் தாண்டி தான் இந்த இடத்துக்கு அவங்க வந்திருக்காங்க. எங்களாலையும் இந்த இடத்துக்கு வர முடியும் அப்படிங்கிறப்போ உங்களாலேயும் கண்டிப்பாக வர முடியும். தன்னம்பிக்கையோடு படிங்க, முயற்சி பண்ணுங்க. பல தோல்விகள் வருதா பரவாயில்ல, விடாமுயற்சி பண்ணி படிங்க. கண்டிப்பாக உங்களாலே அச்சீவ் பண்ண முடியும். அப்புறம் நான் இங்கே நிற்கிறேன்னா இதுக்கு நான் மட்டும் காரணம் கிடையாது. நான் இந்த இன்ஸ்டியூட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னோட பேரண்ட்ஸ், என் அப்பா, அம்மா, தம்பி எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. ஆனால் நான் இந்த அகாடமிக்கு வந்ததுக்கப்புறமா இந்த அகாடமியோட சப்போர்ட் எனக்கு கிடச்சிது. அதில் நான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும் அப்படின்னா வள்ளி நாயகம் சாருக்கு தான் நன்றி சொல்வேன். ஏன்னா நான் படிக்கிறதுக்கு சார் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அதே மாதிரி நான் இங்கே நிற்கிறேன்னா என்னோடய பேரண்ட்ஸோடு சேர்த்து சாருக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது. அப்புறம் ஆஃபீஸ் ஸ்டாஃப் ஒவ்வொருத்தருமே எனக்கு ஒரு வகையில் ஒரு தூண்டுகோலாகவே இருந்தாங்க. எல்லாருக்குமே என்னோட நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு தனி மனிதனுக்குமே ஒரு அடையாளம் அப்படிங்கிறது வேணும். அந்த அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது இந்த சுரேஷ் IAS அகாடமி தான். அந்த வகையில் நான் இந்த அகாடமிக்கு நான் ரொம்பவே கடமைப்பட்டிருக்கேன்னு தான் சொல்லுவேன். என் பெற்றோர் ஒரு காரணம் அப்படின்னா இந்த அகாடமி எனக்கு ஒரு காரணம். அப்புறம் அச்சீவர்ஸ்க்கு நான் ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, போன ஸ்பீச்சில் கூட ராம் சார் சொல்லியிருப்பாங்க, இந்த வெற்றியை உங்களுக்கானதை மட்டும் பயன்படுத்தாமல் மற்றவங்களுக்கும் ஒரு வழிகாட்டியாக எடுத்துகிட்டு போங்க. நீங்கள் இருக்கிற பகுதியை சுற்றி கைடன்ஸ் இல்லாத மாணவர்கள் எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கல்வி ரீதியான, சமூக ரீதியான ஒரு வழிகாட்டுதலை எடுத்துகிட்டு போங்க. அப்புறம் சுரேஷ் அகாடமிக்கு நான் திரும்பவும் நன்றி சொல்லிக்கிறேன். சுரேஷ் அகாடமியோட கல்வி சேவை இன்னும் பலரது வாழ்வில் தீப ஒளியாய் திகழ வேண்டுமென பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.